நம்முடைய சேனல் இருக்கை தமிழ். நம்ம சேனலில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சீட்டிங் ஸ்டே தாங்க வீட்டில் செய்ய போகிறோம். சீட்டிங் ஸ்டே வந்து மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் ஸ்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை வீட்டிலே எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டான பாட்டம், அது ஃப்ளைவுடோ இல்லை ஒரு மைக்காவோ எது வேணாலும் சரி தான். ஆனால் கொஞ்சம் ஹார்டான பாட்டமாக எடுத்துக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கப்ஸ், ஆனால் பேப்பர் கப்ஸ் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் கப்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது போல் கப்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 செட் உங்களுக்கு குறுக்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் ஒன்றும் வராது. ஒரு கப்பு ₹1 இல்லை ₹2 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் குறுக்க வைக்கணுமோ அவ்வளோ கப்ஸ் வாங்கிக்கிடுங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து நான் வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் 50% வெர்மி கம்போஸ்ட்டும் 50% கோகோ பீட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் கவர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கீழே ஒரு சீப் கம்மை வச்சு லைட்டாக ஒட்டிக்கிடும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தண்ணி விடும்போது கீழே சாஞ்சிடாமல் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நீங்கள் எந்தெந்த வித்துகளை குறுக்க வைக்கணுமோ அதெல்லாம் வரிசையாக வச்சுருங்க. நான் பார்த்திங்கன்னா விட்டர் கார்டு, ஸ்பாஞ்சு கார்டு, ரிட்ஜ் கார்டு, ரேடிஷ், கேரட் அந்த மாதிரி விதைகள்லாம் குறுக்க வைக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 3 வெஜிடபிள்ஸாக குறுக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறுக்க வச்சு ஒரு 10 days இல்லை 15 daysக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா விதைகளுமே குறுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கப்ஸை ரெடி பண்ணும்போதே கப்ஸுக்கு பாட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிடுங்க. அப்போ வேஸ்ட்டான வாட்டர்லாம் வெளியே லீக் ஆகிரும். உங்கள் விதைகள் வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் விதைகள் போட்டு ஒரு 2 hours இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்விங் பண்ணிடலாம். இல்லை நம்ம கோகோ பீட் ஆட் பண்ணியிருக்கனால டெய்லி ஒன்ஸ் வாட்டர் ஸ்விங் பண்ணாலே போதும். நீங்கள் கையால் கூட தெளித்து விடலாம். ஆனால் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒன்ஸ் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிடுங்க. இன்கேஸ் நீங்கள் சாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி ட்வைஸ் நீங்கள் வாட்டர் ஸ்விங் பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 days கழிஞ்சிடுச்சு. 10 daysல பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாமே நல்லா குறுத்துடுச்சு. ஆனால் சிலது மட்டும் குறுக்கலை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு 5 daysலாம் அதுவும் குறுத்துடும். இந்த மாதிரி சைடில் ஒரு ட்ரே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் என்னெல்லாம் குறுத்துருந்தோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணிடுங்க. செப்பரேட் பண்ணி அதையும் ஒரு 2 days நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செப்பரேட் பண்ணி க்ரோ பேக்கில் எல்லாம் நடலாம். குறுக்காத்ததெல்லாம் ஒரு 2 days கூட இருக்கட்டும். அதே அட்மாஸ்பியரில் வச்சு ஒரு 2 days கூட வாட்டர் ஸ்ப்ரிங் பண்ணி விடுங்க. ஓரளவு கண்டிப்பாக குறுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் குறுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்ஜ் கார்டு குறுக்குது, அடுத்து பிட்டர் கார்டு குறுத்துருக்கு, அடுத்து ஸ்பாஞ்சு கார்டு வச்சோம், அது எனக்கு குறுக்கல. அது 2 days கழிச்சு செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடிஷ் வச்சோம், அதுவும் குறுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் பிளாக் ரவுண்ட் வச்சோம், பிரிஞ்சால் வைலட் கலர் வச்சோம், வைலட் கலரும் க்ரீன் கலரும் கொடுத்துருக்கு. பிளாக் மட்டும் இனி 2 days ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேபேஜ், காலிஃப்ளவர்லாம் நல்லாவே கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நூல்கோல், ட்ரம் ஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறைய செடிங்கள்லாம் கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீடிங் ஸ்ட்ரேயை. இதை நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதோடையும் வீட்டிலே இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வந்து நம்ம அதில் சீட்ஸ் குறுக்க வைக்கலாம். அந்த சீட்ஸ் நான் வாங்கின லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கிடுங்க. இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அமேசான்லாம் வாங்கினேன். ஓரளவுக்கு நல்லாவே குறுத்துருக்கு. மற்ற சீட்ஸ்லாம் குறுக்காத சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days கூட இருக்கட்டும், அதுவும் கண்டிப்பாக குறுத்துரும். இந்த சீட்ஸ் எல்லாம் குறுத்த சீட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி அது தனி வீடியோவாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.